வணக்கம். விருதுநகர் மேற்கு மாவட்ட மகளிரணி சார்பில் சிவகாசியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் 2500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தனியார் மண்டபத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள் விழா மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக மகளிரணி சார்பில் மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 2500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டியில் பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினர். பின்பு 2500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளும், விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து அளிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விருதுநகர் மாவட்ட மகளிரணி செயலாளர் சுபாஷினி செய்திருந்தார். முன்னதாக கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, ஒரு பெண்ணாலும் தமிழ்நாட்டை ஆள முடியும், எதையும் சாதிக்க முடியும் என்ற வரலாற்றை உருவாக்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மகளிரை ஊக்கப்படுத்திய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பெண்களை மதிக்கக்கூடியவர், பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடியவர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும், அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என தமிழகம் முழுவதும் மக்கள் பேசுகின்றனர். தாய்மார்கள் மத்தியில் திமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி வந்துவிட்டது. திமுக ஆட்சியில் பெண்கள்தான் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க தேர்தல் களத்திலே வீரங்கனைகளாக நீங்கள் பணியாற்ற வேண்டும். 1 மாத காலம் நீங்கள் தொடர்ந்து தேர்தல் களத்தில் பணியாற்ற வேண்டும். ஏன் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை நீங்கள் மக்களிடத்தில் தெளிவாகச் சொல்லுங்கள். திமுக ஆட்சியில் விலைவாசிகள் அனைத்தும் உயர்ந்துவிட்டது. நமது வெற்றி என்பது அருகில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதல்வராவது உறுதி என்றாலும் நாம் கடுமையாக களத்தில் பணியாற்றினால் வெற்றி என்பது பிரம்மாண்டமாக இருக்கும். 234 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராவார். இந்த செய்தியை நீங்கள் தர வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ ராஜேந்திர பாலாஜியாகிய நான் நிச்சயமாக செய்து தருவேன் என்று அவர் கூறினார். நோம்புல கணேசன சாயந்தரம் சீல்தூர் போறாங்கன்னு நினைச்சேன். ஒரே இருந்துட்டு போயிட வேண்டியது. நாட்டின் முதல்வராக வந்திருப்பதால் உலகளவில் பெண்களுக்கான மதிப்பு மரியாதை புரியும்.
தமிழ்நாட்டில் முதலமைச்சராக புரட்சித் தலைவி வந்த பிறகுதான் இந்தியாவில் ஒரு பெண்ணால் நாட்டை நிர்வகிக்க முடியும், எதையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும் என்ற வரலாற்றை உருவாக்கிய தலைமை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். புரட்சித் தலைவர் இந்தியாவில் எப்படி ஏழை மக்களை மதித்து இல்லாத மக்களுக்கு உதவி செய்து பெண்களுக்கான தலைவராக பெண்களை மதித்தாரோ அதே போல் புரட்சித் தலைவர் அம்மாவும் பெண்களை மதித்தார், தாய்மார்களை மதித்தார், பெண்களுக்கான திட்டங்களை இருக்கிறார். ஏழை வீட்டு பிள்ளைகள், தாய்மார்கள், குடும்ப தலைவர்கள் கஷ்டப்படக்கூடாததற்காக மிக்சி, கிரைண்டர், பேர் இவைகளை கொடுத்து மகளிரை ஊக்கப்படுத்திய தலைவி, குடும்ப தலைவிகளை ஊக்கப்படுத்திய தலைவி புரட்சித் தலைவர் அம்மா. அதே போல நமது அவர்கள் வழியில் வந்த புரட்சித் தலைவர் பச்சை தலைவர் எடப்பாடி அவர்களோ பெண்களை மதிக்கக்கூடியவர், தாய்மார்களை தாயாக நினைக்கக்கூடியவர். ஆகவே தான் எடப்பாடியார் பெண்களுடைய மகனார் என்று சொன்னாலும் மகளிருடைய திருவிழா என்று சொன்னாலும் தலைமை கழகத்திற்கு ஆண்டுதோறும் வந்து மகளிர் திருவிழாவை கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற ஒரு கழக பொதுச்செயலாளராக நமது அறிஞர் எடப்பாடியார் செய்கின்றார். ஆகவே இருவரும் தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவின் வழிவந்த புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய தேர்தல் களம், அரசியல் களம் இன்றைக்கு சூழ்ந்திருக்கிறது. 8 கோடி மக்கள் வாழ்கின்ற தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆட்சி வழங்க வேண்டும், திமுக ஆட்சியை எட்டி நடத்த வேண்டும், எடப்பாடியை கோட்டை நடத்த வேண்டும், அண்ணா திமுக ஆட்சியில் அமர வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும் என்ற பேச்சுதான் தமிழ்நாடு முழுக்க குமரி முதல் குப்பிடிப்பூர் வரை பட்டியலும் கிராமப்புறம் நகரத்திற்கும் மாநகரத்திற்கும் எழுகின்ற குரலாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அண்ணா திமுக ஆள வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற குரல் ஒழிக்கிறது சொன்னால் தாய்மார்கள் மத்தியிலே திமுக மீது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்திருக்கிறது. திமுக ஆட்சி வந்ததிலிருந்து 5 ஆண்டு காலத்தில் பெண்கள் தான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். தூத்துக்குடியிலே பிரதிபா என்ற ஒரு பெண், ஒரு பிளஸ் படிக்கின்ற பெண்ணை, 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கிறார்கள். எது வந்தாலும் நடக்கின்ற தேர்தல் அண்ணா திமுக யுத்தத்திலே எல்லாம் போகிறது. அனைத்து அண்ணா திமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அண்ணாவை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அதற்கு நீங்களெல்லாம் தேர்தல் களத்திலே வீராங்கனைகளாக பணியாற்ற வேண்டும். படித்திருக்கின்ற பட்டதாரி பெண்கள் நிறைய பேரை அமர்ந்திருக்கிறீர்கள், வேலையில் அமர்ந்திருக்கிறீர்கள், எனக்கு முன்னாக வேலைக்கு முன்னாக அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேரை கரகுப்பி கைகுப்பி கட்டிக் கொள்கிறேன். ஆண்களோடு நாம் சந்திக்கின்றோம், வாரமாக அமைக்க பகுதியில் சந்திக்கின்றோம். உங்களுடைய பணி வீட்டில் நான் சொல்வேன், ஒரு வீட்டுக்குள் அனுப்பாளரை வரை சென்று மக்களை சந்திக்கின்ற தகுதி தாய்மார்களுக்காக உண்டு, பெண்களுக்காக உண்டு. நீங்கள் ஓட்டு கேட்டால், நீங்கள் சமையலுக்கு ஓட்டு கேட்டால் 2 வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் ஓட்டு கேட்டால் அங்கே இருக்கின்ற பெரியவர்களும் தாய்மார்களும் அங்கே இருக்கின்ற அத்தனை ஓட்டுகளும் வரும். காரணம், பெண்களுக்கு ஒரு சக்தி உண்டு, பெண்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆகிய வந்திருக்கின்ற 2000 பேர் பெண்கள் அத்தனை பேரையும் நடத்துகிறேன். உங்களது பணி இங்கே மாநாடு முடிந்தது, மகளிர் திருவிழா முடிந்தது, எல்லோரும் அரிசுவை உணவு சாப்பிட்டோம், சந்தோஷமாக வீடுகளில் சென்றோம் என்று இல்லாமல் உங்கள் பணி இன்னும் 1 வார காலம் தொடர்ச்சியாக அண்ணா திமுக ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும், திமுக ஏன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுங்கள். வீட்டு வரியை கூட்டியாச்சு, 1000 ரூபாய் வீட்டு வரி 3000 ரூபாய், 5000 ரூபாய் வீட்டு வரி 25000 ரூபாய். காங்கிரஸ் கூட்டியாச்சு, 2 மாசம் கழிவு 2000 ரூபாய் இன்னைக்கு 7000 ரூபாய். எல்லா இடவாசியும் கூட்டியாச்சு, அதுக்குள்ள பருப்புல எங்களோட மண்ணோட எல்லாமே கூட்டி ஒரு மாதத்துக்கு 30000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு செலவு சொன்னார். இனி அதே குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு உண்டா இல்லையா? இதை பாதிக்கப்படுறது யாரு? குடும்ப தலைவராக நீங்க பாதிக்கப்படுறீங்க. 30000 ரூபாய் செலவழித்த குடும்பங்கள் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு போராடிட்டு இருக்கு. வீட்டு வாடகை கூட்டியாச்சு, நாங்க வீட்டு வரி கூட்டினால வீட்டு வாடகை கூட்டியாச்சு. இந்த நிலைமையெல்லாம் மாறணும்
சொன்னால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் ஏழையை பார்த்து ஆட்சி நடத்தினார். புரட்சித்தலைவர் எப்போ இல்லாதவர்களுக்கு ஆட்சி நடத்தினார். புரட்சித்தலைவர் எடப்பாடியார் எல்லோருக்குமான ஆட்சி நல்லாட்சி நடத்தினார். ஒரு ஜனநாயக தலைவர் எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சராக வழங்கினார். அதற்கு பணி உங்களுக்கு பணி சிறப்பாக இருக்கிறது. நமது வெற்றி என்பது அருகில் இருக்கிறது. வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி. எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி என்றால் நம்முடைய பணி என்பது கடுமையாக பணியாற்றினால் வெற்றி பிரபலமாக இருக்கிறது. வெற்றி தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் அதிமுக கூட்டணி அதிமுக பெரும்பாலும் பெற்று ஆட்சி அமைத்தது முதலமைச்சராக எடப்பாடியார் பொறுப்பேற்றார் என்ற நல்ல செய்தியை மகிழ்வோடு இந்தியாவிலே காட்டுகிறோம். அடுத்ததாக சந்திக்கின்ற போது ஒரு மகிழ்வோடு ஆட்சி கட்டில் அதிமுக இருக்கிறது, எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தியோடு நாம் சந்திக்க வேண்டும். அதற்காக நீங்கள் பணியாற்றுங்கள், உண்மையாக பணியாற்றுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ, உங்கள் சகோதரர்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் சகோதரிகளுக்கு என்ன தேவையோ அத்தனை உதவிகளையும் இந்த கேட்கிறார்கள் மாநாட்டில் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்ற உறுதியேற்று தமிழ் திருவிழா வரலாற்றில் கொண்டிருக்கின்ற அத்தனை இடங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு